வணக்கம் குருஜி. வணக்கம் சார். செவ்வாய் பயிற்சி அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருங்க. இப்போ இந்த செவ்வாய் பகவான் தற்சமயம் மீன ராசியில் சனியோடு இணைஞ்சிருக்கார். இந்த பூமிக்காரகன் மங்களக்காரகன் சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் 11/5/2026 முதல் 20/6/2026 வரைக்கும் மேஷ ராசியில் ஆட்சி அமைக்கிறார். ஏன்னா மேஷ ராசி அவரோட சொந்த வீடு. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 41 நாட்கள் அவர் சஞ்சாரம் பண்ண போகிறார். இது இந்த சனி பகவானை விட்டு விலகினோடனே அவருக்கு ஒரு சுபிக்ஷம் கிடச்சிடுறது, ஒரு டென்ஷன் குறைஞ்சிடுறது. அதுவும் அவரோட வீடு அப்படிங்கும்போது அவர் உற்சாகமாக நிறைய ராசிகளுக்கு நல்லது பண்ண போகிறார். ஆட்சி வீடு அதனால் நிறைய பேருக்கு நல்லது பண்ண போகிறார். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த செவ்வாய் பகவான் என்ன மாதிரி ஒரு பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ இந்த செவ்வாய் பயிற்சி இதை பற்றி பார்க்குறோம், சுக்கிர பயிற்சி பற்றி பார்க்குறோம், சூரிய பயிற்சி அப்படின்னு, அதாவது தமிழ் மாத ராசி பலனும் நம்ம சொல்லிட்டு வரோம். 15 நாளைக்கு ஒரு முறை, 20 நாளைக்கு ஒரு முறை, இல்லை மாதத்தில் 4 சப்ஜெக்ட் பயிற்சிகள் இருக்குது. ஆனால் இதிலெல்லாம் என்ன மாற்றங்களை கொடுத்துரும் அப்படின்ட்டு ஒரு சில பேர் நினைக்கலாம். ஆனால் என்னோட கிளைண்ட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஜாதகம் சொல்லி முடித்த பிறகு அவங்கக்கிட்ட ஒரு சில கேள்வி, அதாவது நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க இந்த மாதத்தில் சொல்லுங்கள், அந்த கேள்வி தான் நான் இப்போ முன் வைக்கிறேன். அதாவது ஜாதகம் பார்க்க வர்றவங்க மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் கமெண்ட்ஸ்லேயும் கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கமெண்ட்ஸில் வரக்கூடிய கேள்விகளை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய கிளைண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கமெண்ட்ஸில் கேட்ட கேள்வி தான் நான் முன்வைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரோட எதிர்பார்ப்பு கன்ஃபார்மாக இருக்கும், ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த மாதத்தில் நடக்குமா, இப்போ செவ்வாய் ஆட்சி ஆகி நிற்கிறாருனாக்கா ஒரு சில பேருக்கு பண வரவை எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், ஒரு சில பேர் முதலீடுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். அது இப்போ குரு பயிற்சி ஆன பிறகு தான் கொடுக்கும், இல்லை சனி பயிற்சி ஆன பிறகு தான் கொடுக்கும், இல்லை ராகுகேது பயிற்சிக்கு தான் கொடுக்கும் அப்படின்னு கிடையாது. அது அந்த ராகுகேது பயிற்சியோ குரு பயிற்சியோ அது ஒரு காமனாக மொத்தமாக சொல்லிடுவாங்க. அது எப்போன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது செவ்வாய் ஆட்சி ஆகி நிற்கும் போதும் இருக்கலாம். இன்னொன்று சுக்கிரன் அந்த பயிற்சிகளில் கூட நிற்கலாம், ஆட்சி ஆகி நிற்கும் போது கூட இருக்கலாம். அதாவது கோச்சாரத்தில் ஒரு சில கிரகங்கள் பார்வை சேர்க்கை இருக்கு இல்லையா, அந்த டைமில் கூட நீங்கள் நினச்சதை நடக்கலாம். அதுக்காக தான் ஒவ்வொரு பயிற்சிக்கும் நம்ம விளக்கங்களை கொடுத்துட்டே வரோம். அதன்படி பார்க்கும்போது துளாராசி, இந்த துளாராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று உட்காரார். இந்த மாதம் எப்படி இருக்கும், அதாவது இந்த செவ்வாய் பயிற்சிக்கு பிறகு 41 நாட்கள் இந்த துளாராசிக்கு எப்படி இருக்கும்? நிறைய பேருக்கு தசாபுத்தி பாதிப்புகள் இருக்குது. இதில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க. ஏன்னா சனி தசை இருக்குது, குரு தசை இருக்குது. இதெல்லாம் இவங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக பாதித்து நிறைய பேருக்கு கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வராங்க. ஏன்னா கோச்சார ரீதியாக குரு நல்லா இருக்குது, பயிற்சி நல்லா இருக்குது, சனி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டா கூட தசாபுத்தி சரியில்லைனாக்கா கோச்சார ரீதியாக எந்த கிரகங்கள் வந்தாலும் பிரச்சனைகளை கொடுக்கும். இதில் ஒரு ரிலீஃபாவது கிடைக்காதா இந்த செவ்வாய் பயிற்சிக்கு, இல்லைனா சுக்கிர பயிற்சிக்கு? அது மாதிரி நிறைய பேசிட்டு வரோம். இப்போ செவ்வாய் பயிற்சிக்கு இந்த துலா ராசிக்கு எப்படி இருக்கும்? துலாம் ராசி நேர்கள் அப்படிங்கும்போதே அவங்க ரொம்ப ஜென்டில், அதே சமயம் நீதிமான், நியாயமான். அந்த வகையில் இவங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, களத்திராதிபதி. முக்கால்வாசி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு உயர்வுகளே கிடைக்கும். அது வரைக்கும் சாதாரணமாக போயிட்டுருப்பாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா இப்போ பகைருண ரோகம்ங்கிற 6ஆம் இடத்துல சனீஸ்வர பகவானோட சேர்ந்துருந்தார். உத்தியோகத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள், இந்த வேலையை விட்டுறலாமாங்கிற ஒரு எண்ணம், விஆர்எஸ் வாங்கிடலாமா, அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு ஒரு எண்ணம். ஏன்னா செவ்வாய் சனியோட சேர்ந்துட்டு ஒரே கலாட்டா. ஆனால் இவ்வளோக்கும் 6ஆம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானங்களில் ஒன்று. அங்கே 2 பேரும் சேர்ந்துருக்கிறதுனால தான் பிரச்சனை அவங்களுக்கு ஏகப்பட்டது. அதேமாரி தொழில் ரீதியாகவும் அவங்களுக்கு ரொம்ப ஒரு குழப்பம், குடும்பத்துலேயும் ஏகப்பட்ட குழப்பம், ஒரே சண்டை சச்சரவு அப்படியே போயிட்டுருக்காங்க. அந்த வகையில் இந்த செவ்வாய் சனி பகவானை விட்டு விலகிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா இப்போ சனி பகவான் தனித்து இயங்க போகிறார். 6ஆம் இடம் அப்படிங்கும்போதே 6ஆம் இடம் 2 விதமான வேலைகளை செய்யும். ஒன்று ப்ளஸ்லையும் கொடுக்கும், இல்லைன்னா ஒரு பாடங்களையும் கொடுக்கும். பகைருண ரோகம் அப்படிங்கும்போது பகை எப்படி வரும், நம்ம பேசுகிற வார்த்தைகளில் தான் கண்டிப்பாக பகை வரும். ஸோ இவங்க கவனமாக இருந்தாலே பகை வராது. அதுமாதிரி ருணம் எப்படி வரும், கடன் அதிகப்படியான காசு வாங்கும்போது, கடன் வாங்கும்போது தான் பிரச்சனை. அதுமாரி ரோகம் எப்படி வரும், வியாதி. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். அப்போ 6ஆம் இடம் சூப்பராக உங்களுக்கு சனி பகவான் சூப்பராக வேலை செய்வார். அதே சமயம் இப்போ 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் அங்கே ஆட்சி அமைக்கிறார். களத்திராதிபதி களத்திரஸ்தானத்திலே ஆட்சி அமைக்கிறார். இப்போ இவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாண யோகம் உண்டாயிடும். ஏன்னா மங்கள காரகன் இவர், 7ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துலேயே வரார்.
ஸோ வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏற்கனவே குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னா அந்த சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக குறையும். ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள், அதன் மூலமாக ஒரு குடும்பத்தில் ஒற்றுமை இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக உத்தியோகம், நண்பர்கள், கண்டிப்பாக இந்த சக நண்பர்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ். அதே சமயம் தொழில் வியாபாரத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஒரு விரக்தி, இந்த தொழில் ஏண்டா பண்ணுறோம் அப்படின்னு எனக்கு தெரியல, நான் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கேன், இதை எப்போ வேணாலும் நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு டேர்னிங் பாயிண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, இப்போ செவ்வாய் வந்து ராசியை பார்க்குறார், 7ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு 2ஐயும் பார்க்குறார். 2 இடத்தையும் செவ்வாய் பார்க்குறது பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு முன்னேற்றங்களை கொடுக்குமா? நிறைய பேர் வந்து துளாராசியில் பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க. கடன் பிரச்சனை, இந்த குழு கடன், ஏதோ ஒன்று அவங்க வேலை ரீதியாக இஎம்ஐ அது இதுன்னு லோனு வாங்கி போட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. பொருளாதாரம் வரணும். கடன் சம்மந்தமாக அடுத்த வந்து நம்ம கேள்வி கேட்போம். இப்போ வந்து பொருளாதார ரீதியாக எதனா ஒரு முன்னேற்றங்களை பார்க்கலாமா இந்த செவ்வாயோட பகவான் பயிற்சிக்கு? கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. ஏன் அப்படின்னா இது ஒரு பெரிய அருமையான கேள்வி, அருமையான விளக்கம் கொடுக்க போகிறேன். என்னென்னா இந்த செவ்வாய் பகவான் ஜென்மராசியும் பார்க்க போகிறார், 2ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார். ஸோ 1, 2ஐயும் பார்க்க போகிறார். அப்படிங்கும்போதே இப்போ ஜென்மராசியை பார்த்தா கூட கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா குரு 5ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கார். ஸோ அங்கே அடிபட்டு போயிடும். குரு பார்க்க கோடி நன்மை. அதே சமயம் ஜூன் 1லேருந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். ஓகே. ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தால் போகிறோம். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் குறையும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். என்ன, உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டு இவங்க என்ன பண்ணணும், குடும்பத்தில் கவனமாக இருக்கணும். செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னாக்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மற்றபடியான கோபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சாதாரண துலாம் ராசிக்கு கோபம் வராது, ஆனாலும் அந்த முன் கோபம், வீண் கோபம், அனாவசியமான பேச்சுக்கள் அதெல்லாம் குறைச்சின்னா நல்லது. ஏன்னா குரு வந்து ஜீவனஸ்தானத்துக்கு உச்சமடைய போகிறார். அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதாவது குருவுடைய பார்வையும் ராசிக்கு இருக்குது. இன்னொன்று வந்து 1ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் இடத்தையும் போகுது. இதெல்லாம் பரவாயில்ல, இது கொஞ்சம் துலா ராசிக்கு பரவாயில்ல. திருமணத்துக்கு முயற்சி எடுக்கலாமா? ஏற்கனவே சொல்லிட்டீங்க உள்ள, அது கொஞ்சம் அது டீட்டெயில்ஸ் சொன்னீங்க, அது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். ஏன்னா 7ஆம் அதிபதி இல்லையா, ஆட்சியை உக்காடுறது நிறைய பேருக்கு வந்து திருமண ரீதியாக கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா சனி நல்லா இருக்குது, 6ஆம் இடத்துல சனி ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணலை. ஏன்னா பார்வை இருந்தால் கூட டிஸ்டர்ப்னு சொல்லலாம். இன்னொன்று குரு பயிற்சி அவங்களுக்கு நல்லா தான் இருக்குன்னு எல்லாம் சொல்லியாச்சு. தசாபதி ரீதியாக ஒரு சில பேருக்கு வந்து கோச்சார, அதாவது சுய ஜாதகத்தில் குரு சரியில்லை, இல்லைன்னா ராகு கேதுவோட சேர்ந்த கிரகங்களை வச்சு தான் நம்ம திருமணத்தை பற்றி சொல்லுவோம். இது மாதிரி பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இப்போ நேரடியாகவே ஒரு 7ஆம் இடத்துல வந்து செவ்வாய் ஆட்சி பெற்று உட்காரார், மங்களகாரகன். திருமண ரீதியாக முன்னேற்றங்களை கொடுக்குமா? கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். கண்டிப்பாக கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சுபகாரியங்கள், திருமண யோகம் கண்டிப்பாக கூடும். எப்படின்னா இப்போ இந்த சனியோட பார்வை பார்த்திங்கன்னா இவங்களுக்கு விரயஸ்தானத்தில் விழுறது. ஸோ சுப விரயம் ஏற்படும். 6ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டு இவர் வந்து 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால சுப விரயம் ஏற்படும். அப்போ திருமண யோகம் கூடும். அதே மாதிரி இவங்களுக்கு ஏன்னா இவங்களுக்கு வந்து 4ஆம் இடத்து அதிபதி சனி. ஸோ சனியோட பறவை விரயராசியில் விழுறதுனால குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு வாய்ப்பு. அதே சமயம் கேது, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தசாபுக்தி வரும்போது கேது தசையில் கல்யாணம் ஆகும். நிறைய பேருக்கு கேது தசை பண்ணக்கூடாது சொல்லுவாங்க, என்ன ஒரு குடும்பத்தில் குழப்பம் வரும் அப்படி இப்படின்னு. ஆனால் நிறைய பேருக்கு கேது தசையில் கல்யாணம் ஆகிருக்கும். அப்போ ஏன்னா அடுத்து வரக்கூடிய சுக்கிர தசை, அதுக்காக 7 வருஷம் சும்மா இருக்க முடியாது சார். ஆமாம், அதனால் கேது தசை வேண்டாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு கேது தசையில் இது பண்ணிவிடுவோம். அப்போ இந்த கேது எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். இந்த ஜாதக ரீதியாக ஒரு லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அந்த மாதிரி சில விஷயங்களில் கேது தசை ஒர்க் அவுட் ஆகும். அப்போ இவங்களுக்கு வந்து கேது வந்து லாபஸ்தானத்தில் இருக்கார். ஸோ கேதுவும் நல்ல இடத்துல இருக்கிறதுனால 12ஆம் இடத்துல சனி பகவான் பார்வை, 4ஆம் இடத்து அதிபதியோட பார்வை 12ஆம் இடம், 7ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துலேயே ஆட்சி, ரொம்ப அற்புதம். 2ஆம் இடத்து அதிபதியும் இவர் தான். ஸோ குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஓகே, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை எப்படி இருக்கும் இந்த செவ்வாய் பயிற்சிக்கு பிறகு? சாதாரணமே துலாம் ராசி நேயர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய அம்சம்தான். நிறைய பேர் வந்து இந்த டைவர்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு துலாம் ராசியில் இருக்கிறவங்களில் ஒரு 5% வேணால் சொல்லலாம். மற்றபடி 95% வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, குடும்பம் வேணும் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட நேரத்தில் இவங்களுக்கு இந்த கணவன் மனைவி உறவு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா 7ஆம் இடம், வாழ்க்கை துணை ஒரு இது இருப்பாங்க. என்ன கொஞ்சம் ஒரு முன்கோபம் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு, அதெல்லாம் அப்படியே பேசி அப்படியே சரி பண்ணினாலே குடும்பம் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கும். ஓகே, தொழிலும் வேலை வாய்ப்பு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். சாதாரணமாக துலாம் ராசி அன்பர்கள் நண்பர்கள் மூலமாக ஏமாறுவாங்க.
ஆமாம். நிறைய பேர். அப்போ இவங்க இந்த பார்ட்னர்ஷிப்பில் கவனமாக இருந்தால் போகிறோம் ஒன்று. ரெண்டாவது, இவங்க குடும்பத்துக்காகவே இருக்கும்போது குடும்பத்திலையும் கொஞ்சம் குழப்பம் வரும். அப்போ குடும்பத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போதே இந்த குரு மாறும்போது இவங்களுக்கு ஒரு மாற்றம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்கும். ஏன்னா 3-6 கூடிய அதிபதி அவர் 10ஆம் இடத்துல ஆட்சி அமைக்கப்படுறார், இது உச்சமடைகிறார். ஸோ ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஜீவனத்தில் ஒரு விருத்தி கிடைக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஏதாவது ஒரு கடன் வாங்கியாவது எதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த செவ்வாயும் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேவரபிள் பொசிஷனில் 7ஆம் இடம்ங்கிறது பரவாயில்லை. என்ன ஜென்மராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும்னு அப்போ குருவோட பார்வை இருக்குதுன்னு சொல்லிட்டேன். அதனால் இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உயர்வுகள் இருக்குங்க. வர வேண்டிய பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி ஏதாவது ஒரு சம்பள உயர்வோ இல்லை இடமாற்றமோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த அவங்க நினச்ச இடத்துக்கே இடமாற்றம் கிடைக்கும், பதவி உயர்வோடு கிடைக்கும். ஓகே. பரிகாரம், இந்த துளாராசிக்கு பரிகாரம் இந்த மாதத்தில்? துலாம் ராசிக்கு நான் எப்போவுமே சொல்லுவேன், முருகப்பெருமான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா அதில் வந்து விசாகம் இருக்குது. இந்த விசாகம்ங்கிறது முருகப்பெருமானோட நட்சத்திரம், வைகாசி விசாகம். அந்த முருகப்பெருமான வழிபாடு பண்ணினாலே இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். அதனால் தினந்தோறுமே இவங்க வந்து கந்தசஷ்டி கவச்சம் சொல்கிறது ரொம்ப விசேஷம். அது மட்டும் பண்ணாலே போகிறோம். அவங்க பெரிய ஒரு ஏன்னா நல்ல ஃபேவரபிள் இடத்துக்கு தான் வரப்போகிற, நல்ல ஒரு சுபகாரியங்கள் நடக்கப்படுற இடம். அப்போ ஒரு நன்மைகள் நடக்கணும் அப்படின்னா இவங்க இந்த கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணிவிட்டு தினந்தோறும் பண்ணாலே இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த 41 நாட்களும் இனிமையான நாட்களாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.